அதுக்கு திருப்பி ஆமா டேய் என்னடா சொல்கிறா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, இப்போ இவனுக்கு இந்த 4,00,000 எப்படிப்பா வந்துச்சுன்னே, எந்த 4,00,000ன்னே, அதான்ப்பா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து சொன்னானே 4,00,000 நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன், இல்லை ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது, இல்லை அதில் 10,000 அம்மாவுக்கு வந்து ஷேரிங் வேறு ரோஹிணியை கொடுத்தாலே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவனோ ரோஹிணி கோவம் வந்துடுது. இது என்னது மனோஜ் பிஸ்னஸ் பண்ணார், அதில் லாபத்தை ஏர்ன் பண்ணார், அதனால அதை கொண்டு வந்து கொடுத்தேனே. அதை தான் நான் சொல்கிறேன், அது எப்படி பண்ணா அப்படிங்கிறதுக்கு ஒரு குறும்படம் இருக்குது, அதை நான் இப்போ நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாம் சினிமா தேட்டர் போகிறோமா, படம் பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பலப்பொருள், என்னோட செல்லில் அந்த குறும்படம் இருக்குது, அதை நான் போட்டு காட்டுறேன். செல்லில் படமா? இப்போலாம் அவங்கவுங்க படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீங்கள் என்னென்ன ஈஸியில் செல்லில் அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஐயோ, இது அடுத்தவங்க எடுத்த படம் கிடையாது, என்னோட சொந்த படம், நானே எடுத்ததுனே. டேய் நீ எப்போ படம்லாம் எடுக்க ஆரம்பிச்ச அப்படின்னு ரவி கேட்குறாங்க. நான் எடுத்தேனே, எந்த செலவும் இல்லாமல் நான் எடுத்தேனே, இப்போ நான் போட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு செல்லில் போட்டு காமிச்சிடறாரு. வந்து மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த மாதிரி நான் டிவி வாங்கினேன், இந்த ஃப்ரிட்ஜு எல்லாமே கொடுத்தேன், நான் இது வேறு அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு வந்து நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு கிண்டில் வேறு கொடுத்தேன். ப்ளீஸ் சார்